Good morning students. இந்த செமஸ்டரில் செகண்ட் மேக்ஸ் அதாவது அலைடு மேத்தமெட்டிக்ஸ் 2 நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ முதல்ல அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பாருங்கள், யூனிட் 1 the line integrals, surface integrals and its physical meaning, volume integral and simple problems. Next, vector integrations, statements of Stokes theorem, Gauss divergence theorem and Green's theorem and problems. And third பாருங்கள், Fourier series, Euler's formula, conditions for Fourier expansions, functions having discontinuity, change of integrals, add and even functions, expansions of add or even priority functions of range series and typical name forms, Purcell's formulas. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னா லைன் இன்டெக்ரல்ஸ்னால் என்ன, வெக்டர்ஸ் இன்டெக்ரேஷன்ஸில் சர்ஃபேஸ் இன்டெக்ரல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், அதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லைன் இன்டெக்ரல்ஸ், அதுக்கான டெஃபினேஷன்ஸ், லெட் சி பி அ கர்வ் இன் ஸ்பேஸ். அதாவது ஒரு கர்வ்ங்கிற அந்த ஸ்பேஸில் சீங்கிறது, அதாவது ஒரு ஸ்பேஸில் சீங்கிறது என்ன நம்ம எடுத்துக்கிறோன்னா கர்வ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இஃப் த டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் டிஃபைன்ட் அஸ் த பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ். அந்த கர்வ் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான டைரக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஏ அண்ட் பி. ஓகேங்களா? இதில் சீங்கிறது கர்வ் அந்த ஸ்பேஸில். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, லெட் r of t vector is equal to x of t I vector plus y of t j vector plus z of t k vector. ஓகேங்களா? அதாவது என்னென்னா ஒரு கர்வ், ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதனால் அதில் கர்வுங்கிறத, அது சீங்கிறது நம்ம கர்வ்னு எடுத்துக்கிறோம். அதோட டைரெக்ஷன்ஸு ஏபி, அந்த ரெண்டு டைரெக்ஷன்ஸ் இருக்கும். அது ஒன்று ஏ, அந்த பிங்கிறத நம்ம பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதை டெஃபைன் பண்ணும்போது r of t vector is equal to x of t I vector plus y of t j vector plus z of t k vector. நெக்ஸ்ட்டு அதுக்கான டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். எனி இன்டெக்ரல் which is to be evaluated along a curve is called a line integral. என்னன்னா any integrals which is to be evaluated, ஒரு ஏதாவது ஒரு இன்டெக்ரல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எது எவாலுவேட் பண்ணுறோன்னா along a curve, அந்த கர்வ்ங்கிறத தான் நம்ம என்னென்னா லைன் இன்டெக்ரல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் அதை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, f of t is equal to f1 of I vector plus f2 of j vector plus f3 of k vector be a vector point functions defined along a curve C. சொன்னோம் இல்லைங்களா? அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கர்வ்ங்கிறதுல f of t is equal to f1 of I vector plus f2 of j vector plus f3 of k vectorங்கிறத நம்ம ஃபைன். அது r வெக்டாருங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், அது பொசிஷன் வெக்டார் இல்லையா? r வெக்டாருங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா, x I vector plus y j vector plus z k vector be a position vector. அதாவது இது என்னதுன்னா r vector equal toங்கிறது என்னன்னு எடுத்துக்கிறோம்னா பொசிஷன் வெக்டார். If any point on this curve the integral of this component along C measured from a point A to B is given by, இது எப்படின்னா இன்டெக்ரலில் காம்போனன்ட் அலாங் சீன் இருக்கும்போது அதோட மெஷர்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா A to B. அப்போது நம்ம அதை என்ன எப்படி ஃபார்ம், எந்த ஃபார்முக்கு கொண்டு வரலாம்னா, இன்டெக்ரல் A to B f vector into dr vector divided by ds into ds. ஸோ ஃபஸ்ட்டு நோட் 1 பாருங்கள். நோட் 1ல் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. if f vector is equal to f1 I vector plus f2 j vector plus f3 k vector, அப்போ r வெக்டாருங்கிற பொசிஷன் வெக்டார் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நமக்கு ஆல்ரெடி அந்த முன்னாடி இருக்கிறது கொடுத்துருக்கிறதுல சொல்லியிருக்கோம். x I vector plus y j vector plus z k vectorனு எழுதிக்கலான்னு. இப்போ r வெக்டார் x I vector plus y j vector plus z k vectorனு எடுத்துக்கும்போது அப்போ dr வெக்டார் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா dx I vector plus dy j vector plus dz k vector. ஸோ இப்போது f vector into d வெக்டார்னா f வெக்டாரும் நம்ம என்னென்னு எழுதியாச்சு, r வெக்டர்லேருந்து dr வெக்டார் எழுதியாச்சு. ஸோ இப்போ f வெக்டார் into dr வெக்டாருங்கிறது தான் லைன் இன்டெக்ரல். ஸோ இப்போ f வெக்டார் into dr வெக்டார் எப்படி எழுதலாம்னா, f1 into dx I வெக்டார் dx plus f2 into dy f3 into dz. ஸோ இது ரெண்டுலேயுமே அந்த யூனிட்ஸ் வெக்டர் ijk இருக்குது இல்லைங்களா? இதுலேயும் ijk இருக்குது. ஸோ இதுலேயும் ijk இருக்குது. ஸோ அதை காமனாக நம்ம எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற f vector into dr vector is equal to f1 dx plus f2 dy plus f3 dz. ஸோ இப்போ இன்டெக்ரல் கொண்டு வரும்போது இன்டெக்ரல் சிங்கிறது காமன் சென்ட்ரல் இல்லைங்களா? ஸோ அப்போ இன்டெக்ரல் சிங்கிறது நம்ம கர்வ்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இன்டெக்ரல் ஆஃப் கர்வ் சி வெக்டர் f vector into dr vector equal to இன்டெக்ரல் ஆஃப் சி f1 dx plus f2 dy plus f3 dz அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நோட் 2 பாருங்கள்.
Give the equations of the curve is given in parametric form. Say x equal to x of t, y equal to y of t, z equal to z of t, and a parametric values at a and b, or t equal t1 and t equal t2. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, give the equations curve, அந்த curveோட equationsல parametric form கொண்டு வராங்க. x equal to x of t ன்னு எடுத்துக்கிறோம், y equal to y of t ன்னு எடுத்துக்கிறோம், z equal to z of t ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுல parametric values என்னன்னு பார்த்தோம்னா a வும் b யும் parametric. அப்போ t equal to t1 னும் t equal to t2, அதாவது t equal to t1 t2 னு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ அதை வச்சு ஃபார்ம் பண்ணும்போது integral c f vector into dr vector is equal to integral t1 to t2 f1 of dx by dt plus f2 dy by dt plus f3 dz by dt into dt. ஸோ இது வந்து நோட் 2ல நம்ம பார்க்குறது. நோட் 3 பாருங்க, if c is a simple closed curve, the line integral of effect of around c is called subquotients. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, pi இந்த integral of f vector into dr vector is equal to integral of f1 dx plus f2 dy plus f3 dz. actually இது integral of not integral of அப்படின்ட்டு நோட்ஸ் 3ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் theorems of line integral. ஸோ இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரம் தான். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லைன் இன்டெகிரல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளே எழுதணும், ப்ரூஃபையும் நம்மளே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். theorems of state and prove the line integral theorem அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the necessary and sufficient condition for the integrals form integral a to b f vector into dr vector be the independent of the form joining a and b. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, f vector into dr vectorங்கிறது independent form எதில் ஜாயிண்ட் ஆகுதுன்னா a and b ல ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. if the gradients of some scalar point function f vector equal to del pi, அதாவது என்னன்னா இதோட ஸ்கேலார் பாயிண்ட் என்னன்னா f vector equal to del pi ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான நெசசரி கண்டிஷன்ஸ்க்கான ப்ரூஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நெசசரி கண்டிஷன் ப்ரூஃப்ல let f vector equal to del அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, f vector into dr vector equal to del pi into dr vector எழுதலாம். ஸோ f vector into dr vector equal to இதுக்கு இந்த டெல்க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பதிலாக ஃபார்மேட் del piக்கு I vector into dou pi by dou x plus j vector dou pi by dou y plus k vector dou pi by dou z into dr vector. இந்த dr vector இங்கே போடுறோம். ஸோ இப்போ dr vector நம்ம என்னன்னு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். I vector into dou pi by dou x plus j vector into dou pi by dou y plus k vector into dou pi by dou z into dr ஓட வெக்டர் நமக்கு என்னன்னு தெரியும், dx I vector plus dy j vector plus dz k vectorங்கிறது. ஸோ இப்போ இந்த ij vector யூனிட் வெக்டர்ஸ் எல்லாம் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது dou pi by dou x into dx plus dou pi by dou y into dy plus dou pi by dou z into dz equal to d pi காமனா. ஸோ integral a to b f vector into dr vector எப்படி எடுத்துக்கிறோம், integral a to b d pi equal to pi மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது a to b ன்னு வரும். அப்போது இது எப்படி எழுதலாம்னா pi b minus pi a. the values pi b minus pi a defines only the values of the function a and b. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா only the values of the function a வையும் b ஐயும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. hence the integral a of integral a to b f vector into dr vector is independent of the part and its value depend. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா only the value at the initial and final points. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா independent parts எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா only the values of initial point and the final point. So hence the condition is necessary. அதாவது necessary condition prove பண்ணிட்டோம். next sufficient condition பார்க்குறோம். give that integral a to b f vector into ds vector is independent of the part its value depend only the value its initial points. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இது இண்டிபெண்ட் பார்ட்ஸ் எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வேல்யூஸு அதே இனிஷியல் அண்டு ஃபைனல் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு a to bங்கிறது. we have the prove that f vector equal to del into pi a. integral a to b f vector into dr vector equal to pi b minus pi a. ஸோ அதே போல் pi a நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பர் அண்ட் லோவர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், integral a to b d pi ன்னு கிடைக்கும். ஸோ f vector dr equal to d pi. so dou pi by dou x into dx plus dou pi by dou y into dy plus dou pi by dou z into dz. so இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது integral a to b f vector into dr vector equal to del pi into dr vector. since dr vectorங்கிறது என்னது ஆர்பிட்டரி வெக்டார்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ f vector into dr vector equal to del pi into d theta. ஸோ இப்போ f vector dr க்கு dr கேன்சல் பண்ணிடுறோம், பேலன்ஸ் இருக்கிறது f vector equal to del pi. hence the proof. இதுக்கான ப்ரூஃப் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பார்த்தோன்னா
ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லைன் இன்டெக்ரல்ஸ் தியரம் கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரூவ் பண்ண வேண்டியது நெசசரி பார்ட் ஒன்று, சஃபிஷியன்ட் பார்ட் ஒன்று. நெசசரி பார்ட்டில் என்ன இருக்கும், சஃபிஷியன்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், அதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஸோ ஹென்ஸ் தி ப்ரூவ்.